அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று யாதுமாகி நின்றாய் சக்தி என்னும் மகளிருக்கான மாதாந்திர நிகழ்ச்சியில் இன்று குழந்தை வளர்ப்பு, நான் வளர்வதை பாருங்கள், ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மருத்துவர் சரவண் பிரபு, எம்டி, பீடியாட்ரிக்ஸ், IDPCCM, பெட் கிரிட்டிக்கல் கேர், ரியோ ஹாஸ்பிட்டல் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்த வந்திருக்கும் அனைத்து நூலகர்களையும் மற்றும் வாசகர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அறிமுக உரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சிறப்புரையாளர் அவர்களின் சொந்த ஊர் பொள்ளாச்சி. அவருடைய கல்வி பயணம் MBBS, MD, பீடியாட்ரிக்ஸ். மருத்துவ படிப்பு முடிந்ததும் கோயம்புத்தூரில் உள்ள GKNM மருத்துவமனையில் பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் மெடிசனில் ஒரு சிறப்பு பயிற்சியை முடித்துள்ளார். தற்போது மதுரையில் உள்ள ரியோ மருத்துவமனையில் நியோநாட்டாலஜியில் சிறப்பு பயிற்சியை செய்து வருகிறார். குழந்தைகள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகள் ஆகியோரின் தீவிர சிகிச்சை மற்றும் நவீன சிகிச்சை முறைகளில் அதிக கவனம் செலுத்தி அவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு சிறந்த சேவையை செய்து வருகிறார். ஐயா அவர்களை சிறப்பு செய்ய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நூலக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போது ஜஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு காமனாக இப்போ வந்து குழந்தை டாக்டர்கிட்ட பெற்றோர்கள் என்ன டவுட்டு, என்ன காரணத்துக்கு வேண்டி கூட்டிகிட்டு வருவாங்க, ஸோ குழந்தைகளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஸோ ஜஸ்ட்டு நம்ம பேசிக்காக காமனாக வந்து எல்லோரும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து குழந்தை வந்து பிறக்குது, சரிங்களா? இது வந்து ஆப்ரேஷன் டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ குழந்தை பிறந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே பால் கொடுக்கணும். நம்ம தாய்ப்பால் வந்து குழந்தை பிறந்த 1 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டும், சரிங்களா? அதில் தான் வந்து எல்லா நியூட்ரியன்ஸு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே அதிக அளவு இருக்குது, சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு குழந்தைய வந்து ஃபீட் பண்ணும்போது 2 to 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து பால் கொடுக்க வேண்டும், சரிங்களா? அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து கொழுப்பு சக்தி ஒன்று இருக்குது, ஓகேவா? கொழுப்பு சத்துங்கிறது இருக்குது குழந்தைக்கு. அது ஆக்சுவலாக நம்ம வந்து எதுக்கு நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம கரெக்டாக ஃபீட் பண்ணணும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து கொழுப்பு சக்தி இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணல அப்படின்னா அந்த கொழுப்பு சக்தி வந்து கரைந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் அதிகமாகறதுக்கு வந்து உதவி பண்ணும். ஆனால் நாம் வந்து எப்பவுமே வந்து அந்த கொழுப்பு சக்தி கரையாத அளவுக்கு பார்க்கணும். அதே மாதிரி அந்தளவுக்கு நாம் வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், சரிங்களா? ஸோ இது வந்து மிகவும் முக்கியமானது. எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நிறையா இது கேட்பாங்க, என் குழந்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 டைம் யூரின் போகுது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 டைம் யூரின் போகிறது வந்து நார்மல், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அப்புறம் வந்து எப்பவுமே மோஷன் போகிறது வந்து எப்பவுமே குழந்தை வந்து பிறந்த 2 to 3 நாளில் மோஷன் வந்து கண்டிப்பாக போகணும். ஸோ அப்படி போகாட்டி நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். அதே சமயம் பிறந்த குழந்தைகளுக்கு நியூபார்ன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 டெஸ்ட்டு வந்து பண்ணுவோம். அது வந்து மிகவும் முக்கியமானது. அது 5மே பண்ணாட்டியும் பரவாயில்ல. தைராய்டு டெஸ்ட்டு, சரிங்களா? தைராய்டு டெஸ்ட்டுங்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எல்லோரும் கேட்டு பண்ணணும். எல்லா மருத்துவமனைகளும் பண்ணுவாங்க கண்டிப்பாக, சரிங்களா? அது ஏன் அப்படின்னா தைராய்டு லெவல் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இட் லீட்ஸ் டு மென்டல் ரிட்டார்டேஷன், சரிங்களா?
அதாவது மனநல பாதிக்கப்பட்ட குழந்தையாக வளரும். சரிங்களா? அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு லெவல் எப்போவுமே பிறந்த குழந்தைக்கு 72 மணி நேரத்தில் பார்க்கணும். இந்த தைராய்டு லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் மருத்துவர் வந்து அந்த தைராய்டு மாத்திரை வந்து சப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்னென்னா ஹைப்போதைராய்டிசம் இஸ் த ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து எப்பவுமே வந்து எடை கூடுறது. இப்போ பிறந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம் வரைக்கும் எடை வந்து எவ்வளோ கூடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 to 20 கிராம். சரிங்களா? எடை வந்து கூடும். ஸோ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 கிராம் எடை கூடும். ஸோ அப்படி எதுவும் கூடலினாலும் நீங்கள் வந்து மருத்துவரை அணுக வேண்டும். அப்புறம் வந்து என்னென்னா வந்து இப்போ நிறையா தாய்மார்கள் வந்து எனக்கு பால் வந்து தாய்ப்பால் கரெக்டாக வரமாட்டேங்குது, அதனால் வந்து ரொம்ப மனவேதனையாகி தாய்ப்பால் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தாய்ப்பால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபார்முலா மில்க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா மில்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அது நீங்கள் வந்து உங்களால் தாய்ப்பால் வராதங்காட்டி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அது கொடுக்குறனால எந்த தீங்கும் கிடையாது. தாய்ப்பால் இருக்கிற எல்லா சத்துக்களும் ஃபார்முலா மில்கில் இருக்குது. பட் ஆனால் தாய்ப்பால் இருக்குது, ஃபார்முலா பால் மில்க் கொடுக்கலாமா அப்படின்னா நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். தாய்ப்பால் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து தாய்மார்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 கிலோ கேலரிஸு வெயிட் வந்து கிலோ கேலரிஸ் வந்து இழக்கிறாங்க பால் கொடுக்குறதுனால. ஸோ அதனால் அவங்க நல்லா அவங்கள ஹைட்ரேட் பண்ணி ஓகே நிறையா தண்ணி குடித்து அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ வந்து குழந்தைக்கு அப்புறம் இன்னொன்று முக்கியமான ப்ராப்ளம் எதுக்காக வர்றாங்கன்னா குழந்தைக்கு ஏற்படும் வாயு தொல்லை, செரிமான பிரச்சனை, அப்புறம் கேஸு அந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறையா பேர் மருத்துவரை பார்க்க வர்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ குழந்தையோட வயிறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காற்றுப்பை தான். ஓகேவா? உள்ள பால் போனாலும் உணவு போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா காற்று வெளியே வரும். ஸோ அதுதான் வந்து கேஸுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இப்போ பிறந்த குழந்தை வந்து நல்லா பால் குடித்துச்சு அப்படின்னா விக்கல் வரும். சரிங்களா? விக்கல் வர்றது வந்து நான் வந்து நார்மல்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை வந்து நல்லா பால் குடித்தங்காட்டி தான் இந்த வயிறு பகுதி வந்து மேலே போகிறங்காட்டி ஸோ விக்கல் வருது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து என்னென்னா ஒரு குழந்தைய வந்து எப்பவுமே வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஃபீட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நான் ஃபீடிங் கொடுக்கறது அது நான் சொல்கிறேன். நான் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீடிங் பண்ண அப்படின்னா குழந்தை வந்து வாந்தி எடுக்கும். வாந்தி வந்து ஒரு தயிர் மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து குழந்தை வந்து தாய்ப்பால் எனக்கு என்ன மெயினாக கம்ப்ளைண்ட்ஸோட குழந்தை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா குழந்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 டைம் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தை. ஸோ என்னென்னா வந்து குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 10 டைம் மோஷன் போகிறது நார்மல் தான். அப்புறம் வந்து 10 நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போகிறது நார்மல் தான். சரிங்களா? இப்போ வந்து குழந்தை வந்து நான் இப்போ நல்லா தாய்ப்பால் குடித்தேன் அப்படின்னா உடனே மோஷன் போகும். ஓகேவா? அது வந்து நார்மல் தான். நான் இதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைகள் 6 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்லை. அப்புறம் மெயினாக வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு இருக்குது சிலது. ஸோ இப்போ வந்து குழந்தை வந்து தொடர்ந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து குழந்தையோட எடை கூடவே இல்லை. ஓகேங்களா? அப்புறம் வந்து மூச்சு விடும்போது கர்ருன்னு சவுண்டு வருது. இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னு சொல்லுவோம். அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து உடனே வந்து மருத்துவரை அணுக வேண்டும். ஓகேங்களா? அப்புறம் மெயினாக வந்து இப்போ குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறது. ஓகேவா? குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க பெற்றோர்கள், தாய்மார்கள். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எளிய முறை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து தூக்கங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பிறந்த குழந்தை வந்து 3 மாதம்க்கு அப்புறம் தான் ஒரு நார்மல் ஸ்லீப் சைக்கிளுக்கு வரும்.
ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து 16 மணி நேரம் தூங்கும். ஓகேவா. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ 16 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. அப்புறம் மெயினாக ஸ்லீப் ஹைஜீன் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இது என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பெரியவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கேஜெட்ஸு, செல்ஃபோனு அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து குழந்தைகளுக்கும் அது பொருந்தும். என்னென்னா ஒளி அப்புறம் பர்ஃப்யூமு, அப்புறம் ரொம்ப சத்தம், அப்புறம் ரொம்ப பிரைட் ஆப்ஜெக்ட்ஸு, சரிங்களா, அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் வந்து அதாவது தூக்கம் வந்து கெடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு காமான என்வாயன்மெண்ட்டில் இருந்தால் வந்து நல்லதாக இருக்கும், சரிங்களா. குழந்தை வந்து நல்லா தூங்கும். அது இல்லாமல் வந்து நோய்கள்னாலையும் குழந்தைகள் தூங்காமல் இருக்கும், சரிங்களா. ரொம்ப காய்ச்சல், இரும்பல், சளி, அப்புறம் மண்டையில் வந்து நீர் கோர்த்தல், ஹைட்ரோகாஃபலஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் குழந்தை வந்து தூங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ சொல்கிற இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து குழந்தைய தூங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் என்ன ஸ்டடீஸ், அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து நல்லா தூங்குகிற குழந்தைகள் தான் மிகுந்த அறிவாளிகளாக வர்றாங்க அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. ஏன்னா தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியம். சப்போஸ் தூக்கம் வந்து கரெக்டாக இல்லை, 6 மாதம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸு, ஓகேங்களா, அப்புறம் வந்து ரொம்ப எரிச்சலாகிறது, ரொம்ப கோவப்படுறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியமானது, சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க, சரிங்களா. இப்போ வந்து மூக்கு பகுதியிலேருந்து தொண்டை பகுதி வரைக்கும் இருக்கிறது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து தொண்டையிலேருந்து கீழே நுரையீரல் வரைக்கும் இருக்கிறது வந்து ரோவல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து சளிங்கிறது வந்து நார்மலாக அந்த சீசனுக்கு வேண்டி ஏதாச்சும் நுண்கிருமிகள் ஏதாச்சும் மூக்குக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, இல்லாட்டி சீசன் ரொம்ப மழைக்காலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வர்றது. நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளூன்னு சொல்லுவோம், ஓகேவா. நீங்கள் சளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். ஸோ அது வந்து என்னென்னா, மருந்து சாப்பிட்டா 7 நாள் சரியாயிரும், மருந்து சாப்பிடாட்டி 7 நாள் சரியாயிரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் மருந்து எடுக்க தேவையில்லை, ஓகேவா. ஏதாச்சும் ரெட் ஃப்ளாக் சைன்ஸு, ஓகேங்களா, ரொம்ப காய்ச்சல், அப்புறம் வந்து தொண்டை பகுதி வந்து ரொம்ப வலிக்குது, ஓகேவா, அப்புறம் காதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஒரு பஸ்ஸு மாதிரி மாதிரி வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே டாக்டரை அணுக வேண்டும். அவங்களுக்கு அப்ராப்ரியேட் மெடிக்கேஷன்ஸ் டாக்டர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ அதனால் காமன் இந்த சளியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் வழிமுறைகள், சரிங்களா. ஸோ எப்பவுமே வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படின்னா கங்காரு மதர் கேர், அதாவது பேபி வந்து அம்மாவோட மாரில் போட்டு அப்படியே அணைச்சி வச்சுக்குவாங்க, சரியா. அது வந்து மிக மிக முக்கியம். அப்புறம் வந்து இப்போ மெயினாக வேறு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏசி பயன்படுத்தலாமா அப்படின்னு, ஓகேவா. ஏசி வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஒரு 25 to 26 டிகிரியில் வச்சுட்டு ஏசி பயன்படுத்தலாம். ஏசி கூட ஃபேன் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறந்துன்னே ஒரு ஒயிட் கோட்டிங் வெர்னிக்ஸ் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதை வந்து நீங்கள் யாரும் ஜஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, ஓகேங்களா. குழந்தையோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடச்சி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து டங்கில் வந்து ஒயிட் கலர் கோட்டிங் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த நிறைய பேர் கை உள்ளுக்குள்ளே விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஓகேங்களா. அப்புறம் மெயினாக வந்து பெற்றோர்களுக்கு இருக்கிற சந்தேகம் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட மலம், சரிங்களா. குழந்தைங்க மோஷன் போகும்போது எதெல்லாம் நார்மலு எதெல்லாம் அப்நார்மல்னு சொல்கிறேன் நான். சப்போஸ் இப்போ குழந்தை வந்து ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு,
களிமண் கலர், சரிங்களா, களிமண் கலர். ஸோ இந்த கலர் அப்புறம் எல்லோ கலர். ஸோ இந்த கலரெல்லாம் போச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, பயப்பட தேவையில்லை. அது வந்து இந்த குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா எல்லாமே இருக்கும், எல்லாம் கலவை மாறுறதுனால வர்றது. அப்புறம் வந்து மோஷன் வந்து மெயினாக க்ரீன் கலரில் போச்சு அப்படின்னா நிறையா பேர் பயப்பட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ மோஷன் வந்து க்ரீன் கலராக போச்சுன்னா அதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரியா, ஏன்னா இப்போ வந்து தாய்ப்பால் அப்புறம் வந்து பவுடர் பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறனால வந்து அப்படி போகிறக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்புறம் வந்து அறுவை சிகிச்சையான குழந்தைகள், ஓகேங்களா, அவங்களும் வந்து க்ரீன் கலரில் மோஷன் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், அப்புறம் வந்து சளி மருந்து, அப்புறம் ப்ரோபயோட்டிக் மருந்துகள். ஸோ இது எல்லாமே கொடுத்தாலுமே க்ரீன் கலர் போகிறக்கு மோஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் போனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா. அப்புறம் வந்து எந்த கலர் மோஷனில் போனால் பயப்படணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை. சரிங்களா, வெள்ளை கலர் மோஷன் போனால் ஏன் பயப்படணும்னு சொல்கிறேன்னா அப்படின்னா இப்போ பித்தம் வந்து குடலில் சேர வேண்டும். சரிங்களா, குடலில் கலந்து அந்த ஒரு கலர் கொடுக்கணும். சரிங்களா, அப்படின்னா தான் வந்து எல்லோ கலரில் வெளியே வரும். சப்போஸ் இப்போ வந்து பித்தம் வந்து கலக்கலை அப்படின்னா குழந்தை வந்து வெள்ளை கலரில் மோஷன் போகும். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு அந்த லிவர் கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைகள் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும். அப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரெட் கலர் மோஷன். ஓகேங்களா, ரெட் கலர் மோஷன் போச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து குழந்தைகள் மருத்துவரை அணுக வேண்டும். அதுக்கான டெஸ்ட்டுகள் ஸ்கேனுகள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண வேண்டும். மெயினாக வெள்ளை கலர் மலம் அப்புறம் வந்து ரெட் கலர் மலம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைகள் மருத்துவரை அணுக வேண்டும். அப்புறம் வந்து இப்போ நிறையா வந்து இப்போ குழந்தைகள் கூட்டிட்டு வராங்க. எப்படின்னா வந்து என் குழந்தை வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்குதுங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கூட்டிகிட்டு வருவாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து குழந்தை வந்து இப்படி ரொம்ப இப்போ பிடிவாதம் பிடிக்குன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பல்லை வந்து நல்லா இறுக்கி அப்படியே கடிப்பாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து அவங்க காது இருக்குது இல்லைங்களா, காதை அவங்களே வந்து பிடிச்சி இழுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு செவுரு இருக்குன்னா அவங்க தலையில் வந்து அவங்களே அடிச்சுக்குவாங்க. அடிச்சுட்டு ஆனால் அந்த அடிக்கிறது வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்காது, அதாவது ரத்தம் வராது, வீங்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கண்ட்ரோல்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ரொம்ப மூச்சு பிடித்து அழுவாங்க. சரியா, மூச்சு பிடித்து அழுவாங்க. அப்புறம் வந்து சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏதாச்சும் நம்ம எங்கேயாச்சும் போவோம், ஏதாச்சும் வேணும்னு கேட்பாங்க. ஓகேவா, வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால் நம்ம வந்து டக்குன்னு கீழே அப்படியே படுத்துக்குவாங்க, கீழே படுத்துட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ். அப்புறம் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ். அதாவது ஜஸ்ட்டு குழந்தை நல்லா வேகமாக மூச்சு இழுத்து அப்படியே பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா, அது வந்து கொஞ்சம் ஆபத்தை உண்டாக்கும். அது வந்து சைனோட்டிக் ஏசைனோட்டிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அந்த மாதிரி இந்த டெம்பர் டேண்ட்ரம் நம்ம சொல்கிற அறிகுறிகள்லாம் குழந்தைகள் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் இப்படி குழந்தை அழுகுது, என் குழந்தை இப்படி ஆகுது, அதுக்குன்னு சொல்லி செல்ஃபோன் காட்டுவேன், அதை வாங்கி கொடுப்பேன், இதை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட்டு பொறுமையாக வந்து அப்படியே விட்டுறணும். சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் குழந்தை வந்து கீழே படுத்து அழும். சரிங்களா, 4வது டைமு இது நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து குழந்தை எப்படி அழுகுது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ண வேண்டாம். அதை மட்டும் நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து குழந்தை ஃபோன் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை வந்து ஃபோன்லேயே உட்காந்துட்ருக்கு. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் அந்த மாதிரி டெவலப் ஆகுது. ஸ்பீச் டிலே, நான் ஸ்பீச் டிலே பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் நான். ஸோ இப்போ அதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா டெம்பர் டேண்ட்ரம்க்கு வந்து பெற்றோர்கள் பயந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க. சரிங்களா, அதனால தான் இதெல்லாம் உருவாகுது. அது தயவு செய்து அவாய்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்து மெயினாக வந்து என்ன ப்ராப்ளம்னால வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்கன்னா வயிற்றுப்போக்கு. சரிங்களா, அது வந்து குடலில் நுண்கிருமிகள் ஏதாச்சும் தாக்குச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி வயிற்றுப்போக்கு உண்டாகுது. ஓகேவா, இப்போ வயிற்றுப்போக்கு அப்படின்னா
லூஸ் மோஷன், அதாவது நீராக மோஷன் போகிறது சரிங்களா, அதாவது ரொம்ப நீராக போகிறது, அது வந்து மோர் தென் 3 times 3 டைமுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று டயரியா, ஒன்று வந்து டிசென்ட்ரி. டயரியா அப்படின்னா வந்து வெறும் லூஸ் மோஷன் போகிறது 3 டைமுக்கு மேலே. டிசென்ட்ரி அப்படின்னா மோஷன் கூட கோலை அல்லது கோலை மாதிரி அல்லது ரத்தம் சேர்ந்து போகிறது வந்து டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நீங்கள் வந்து டிசென்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். சப்போஸ் டயரியா ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து 3 டைப்பாக டிவைட் பண்ணுவோம், மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் சரிங்களா. இப்போ மைல்டு டைப் ஆஃப் கேசஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்லேயே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இப்போ டயரியா வந்துச்சுன்னா வைங்களேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. சப்போஸ் தாய்ப்பால் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணுங்கள், அதை வந்து தயவு செய்து நிறுத்த வேண்டாம். அப்புறம் குழந்தை வந்து எப்படி சிறுநீர் போகுது, எப்படி சிறுநீர் கழிக்குது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகேங்களா. நல்லா யூரின் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் குழந்தை வந்து யூரின் போகிறது கம்மியாகி ரொம்ப டார்க் கலர் யூரின் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அப்புறம் வாந்தி ப்ளஸ் லூஸ் மோஷன், இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸ். சப்போஸ் இப்போ குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ORS அப்படின்னு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அது ஒன்று வந்து 200 ml கலக்கிறது, இன்னொன்று வந்து அடல்ட்ஸ்க்கு அது வந்து 1 லிட்டரில் கலக்கிறது. அதை ஜஸ்ட் நீங்கள் கலக்கி குழந்தைக்கு தரலாம் 10 ml/kg சரிங்களா. சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை வந்து 10 கிலோ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் லூஸ் மோஷன் போனால் நீங்கள் 100 மில்லி தரணும், அந்த தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அது அளவு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கலந்து கொடுக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து ஜிங்க்குன்னு சொல்லுவோம், ஜிங்க் அதை வந்து மருத்துவர்களால் கொடுக்கப்படுறது. ஜிங்க் வந்து நீங்கள் ஒரு 14 நாள் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து இந்த டயரியா வந்துச்சு அப்படின்னா ஓஆர்எஸ் எப்பவுமே மெடிக்கல் ஷாப் போய் நீங்களே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. அப்புறம் வந்து மெயினாக இன்னொன்று வந்து இப்போ காய்ச்சலில் வலிப்பு வருது ஓகேவா. இப்போ காய்ச்சலில் வலிப்பு வந்துச்சுன்னா நிறையா பெற்றோர்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ காய்ச்சல் வந்து வலிப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அது வந்து ஒரு டெம்பரவரி தான். மெயினாக வந்து 6 மாதத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ என்ன ஆகுன்னா நம்ம வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலமஸ்ங்கிற ஏரியா. என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம அதுக்கு மேலே ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஃபிட்ஸு அப்படியே உண்டாகுது, அவ்வளோதான், வேறு எந்த ரீசனும் கிடையாது சரிங்களா. ஸோ எப்படி இந்த வலிப்புனால ஃபிட்ஸ் வருது அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த 2 கால் 2 கை ரெண்டுத்தையுமே போட்டு அசைப்பாங்க, அப்புறம் கண்ணு மேலே போகும், அப்புறம் லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம் சரிங்களா. ரொம்ப குழந்தை வந்து லெஃப்ட் சைடு திருப்பி படுக்க வச்சு ஓகேவா, குழந்தை புறையேறாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அது வலிப்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருத்துவரை போய் அணுக வேண்டும். அதுக்கப்புறம் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி நீங்கள் வந்து கேட்க வேண்டும். இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸு, இந்த ஃபெப்ரைல் கன்வல்ஷனுங்கிறது வந்து காக்கா வலிப்பு, எப்லெப்சி ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு சரிங்களா. அது வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுவே குழந்தை வந்து காய்ச்சல் இல்லாமல் ஒரு சைடு கை ஒரு சைடு கால் அந்த மட்டும் ரொம்ப பண்ணுற வலிப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன ரீசனு, அது வந்து ப்ராப்ளம். நாம் என்ன ரீசனு, எதுக்காக அந்த மாதிரி ஃபிட்ஸு வருது, அதுக்கான காரணங்களை கண்டுபிடித்து அதற்கேற்பாற்போல் மருத்துவம் அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து மெயினாக வந்து நாப்பி ரேஷ்ன்னு சொல்லி நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த தொடைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, ஒரு ரெட் கலர் ஒரு ரேஷ் மாதிரி இருக்கும் சரிங்களா. சப்போஸ் இப்போ தொடையை அகற்றி பார்த்தீங்க அப்படின்னா, தொடை கீழ்ப்பக்கம் அகற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா வைங்களா, ஒயிட் கலரு ப்ளஸ் வித்து சிவப்பு கலர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாப்பி ரேஷ் கிடையாது, அது வந்து பூஞ்சை நோய் சரிங்களா. சப்போஸ் வெறும் ரெட் கலராக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நாம் ஒன்று உதட்டுக்கு வேஸ்லின் போடுவோம் இல்லைங்களா, அதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. பூஞ்சை நோய் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் மருத்துவரை அணுக வேண்டும். அது வந்து வாய் வழியாக கொடுக்குற மருந்து, அப்புறம் ஆயின்மெண்ட்டு க்ரீமு, அது வந்து 2 வாரத்துக்கு போடுற மாதிரி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக நாப்பி ரேஷ்க்கும் பூஞ்சை நோய்க்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா.
அப்புறம் வந்து கோடை காலத்தில் வந்து குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறது, ஓகேங்களா? ஆக்சுவலாக வெயில்னால என்ன ஆகும் அப்படின்னா நிறையா வந்து நீர் இழப்பு வந்து அதிகமாகும். ஸோ இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஸோ எப்பவுமே வந்து அந்த டைமில் வந்து சொன்ன மாதிரி ஏசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக குழந்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கக்கூடாது, ஃபுல்லாக தொப்பி போட்டு கவர் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி கவர் பண்ணி வச்சிங்க என்ன ஆகும் அப்படின்னா சூடு வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி குழந்தைக்கு வந்து சூட்டை வந்து அதிகம் பண்ணும், சரிங்களா? அப்புறம் வந்து மெயினாக வந்து குழந்தை வந்து 6 மாதத்துக்கு கம்மியான வயது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீர் தரக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே வந்து சம்மர் சீசனில் கொடுத்தா போதும். தாய்ப்பாலில் மோர் தென் 70 to 80% தண்ணி தான் இருக்குது, ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீர் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து உணவு வழக்கம் வந்து வெள்ளரிக்காய், தர்பூசணி, கஞ்சி, பால் அதெல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். உடை வந்து பனியனு, ஷார்ட்ஸு, அப்புறம் ஸ்லீவ்லெஸ் பனியன்ஸு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்போ கோடை காலத்தில் வந்து அதிகமாக வர்ற நோய் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, சிக்கன் பாக்ஸு. ஸோ வயிற்றுப்போக்கு, சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரை வந்து அணுகி அதற்கான உரிய சிகிச்சை நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். அப்புறம் வயிற்றுப்போக்கு அதை பற்றி நான் வந்து தேவையான அளவு பேசிட்டேன், சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வாய் சுத்தம், அப்புறம் வந்து ஓரல் ஹைஜீன், ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்லுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பால் பல்லுன்னு சொல்லுவோம். பால் பல்லுனா என்ன அப்படின்னா பால் குடிக்கிற குழந்தைக்கு வர்றது தான் பால் பல்லு, ஓகேவா? பல்லுங்கிறது வந்து மிகவும் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இப்போ ஒரு பல்லே வந்தாலுமே ஒரு ஃபிங்கர் ப்ரஷ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஃபிங்கர் ப்ரஷ் அதை நம்ம கையில் எடுத்து போட்டு ஜஸ்ட்டு விளக்கி விடுறது நல்லது. நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூத் பேஸ்ட்லாம் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பல் விளக்கி விடுறது நல்லது எப்போவுமே. ஏன்னா வந்து அது அந்த டூத் பேஸ்ட்லாம் வந்து குழந்தைகள் முழுங்கினாலுமே ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஆகாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். எல்லா பேஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து மெயினாக என்ன அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ தொண்டை புண்ணு, அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷனு, ஸோ இது எல்லாமே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மெயினாக வந்து குழந்தைக்கு வந்து நைட்டு பால் கொடுக்குறோம் அப்படின்னா பால் கொடுத்த பிறகு தயவு செஞ்சு அப்படியே நீங்கள் வந்து தூங்க வைக்க வேண்டாம். பால் கொடுத்த பிறகு ஜஸ்ட் ஒரு 2 சிப்பு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தூங்க வைங்க. ஏன்னா பால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாலில் இருக்கிற சர்க்கரை, சரிங்களா, அதில் இருக்கிற பொருட்கள்லாம் என்னென்னா பல்லில் போய் அப்படியே கரைஞ்சி அப்புறம் குழந்தைக்கு வந்து சொதப்பல் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பேபிக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுறது, அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து நிறையா சிரமப்படுறாங்க, சரிங்களா? ஸோ டாய்லெட் ட்ரைனிங் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரே இடத்துல தான் நீங்கள் வந்து குழந்தைய வந்து மோஷன் போகிறக்கு உட்கார வைக்கணும். அதே மாதிரி ஒரே ஆள் தான் யூஸ் அதாவது அவங்கள கொண்டு போகணும். அப்புறம் ஒரே வேலையை தான் காலையா மத்தியானமாக நைட்டா என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அந்த டைம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் எப்பவுமே வந்து பழக்கணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அப்புறம் மோஷனுக்கு சில பேர் நிறையா பேர் சொல்லுவாங்க, கக்கா, ஆயி அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தை, எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் கக்கா சொன்னீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற 5 பேரையுமே கக்கான்னு தான் சொல்லணும். மாற்றி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலுமே குழந்தை வந்து மோஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் ஏற்படும். அப்போ ரொம்ப பூக்கொண்ட மிரட்டக்கூடாது, அதட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பண்ணுனா வந்து குழந்தை மோஷன் போடுறது கஷ்டம். அப்புறம் வந்து குழந்தை வந்து மோஷன் போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு டைம் மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டில் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுறது, அந்த மாதிரி தினமும் ஒட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்க மோஷன் போகிறது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் நார்ச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும், ஓகேவா? அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் வந்து உணவை வந்து எப்படி கொடுக்க வேண்டும், ஓகேவா? இப்போ வந்து உணவை வந்து என்றைக்குமே கையில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து திணிக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே திணிச்சோம் அப்படின்னா நம்ம கேக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாந்தி வந்துடும். ஸோ தயவு செய்து அப்படி பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும், ஸ்பூனில் வந்து ஒரு கொஞ்சமாக நல்லா மசிச்சதை எடுத்துகிட்டு
அந்த அப்பர் அதாவது மேல் உதடு இருக்குது இல்லைங்களா, அந்த ரீஜனில் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் போய் வச்சிங்க அப்படின்னா குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உணவு சாப்பிட்ரும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு சிப்பர்ஸ் அதெல்லாம் வேணால் பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் வந்து நிறையா குழந்தைகள் வந்து மெயினாக வயிற்று வலியால் வந்து ரொம்ப அழுவாங்க. சரிங்களா. அப்படி வயிற்று வலியால் ரொம்ப அழுவாங்க. ஃபஸ்ட் அது ஒரு மெயினாக ஒரு 4 வாரத்தில் வர்றது அது வந்து கோலிக் பெயின்னு சொல்லுவோம். அது ஏன்னா வந்து நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா வந்து கலவை மாறுறது. ஸோ அதனால் வர்றது தான் அந்த கோலிக் பெயின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் குழந்தைய வந்து வெளியே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா, நல்லா காற்றோட்டமான பகுதி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைய வந்து அழுகையை நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்த வேண்டும். சமாதானப்படுத்துறதுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் அழுகும் போதெல்லாம் நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிரைப் வாட்டர் ஓகேங்களா அப்படிங்கிறது வந்து இருக்குது நிறையா. ஓகேவா. நான் வந்து பர்சனலாக அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. பிகாஸ் பர்சனல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. அப்புறம் வந்து குழந்தைக்கு எப்பவுமே வந்து அந்த அழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்வாட்லிங் சொல்லுவோம். அதாவது அழகாக போற்றி நீட்டாக வைக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப சவுண்டு பர்ஃப்யூம் அதெல்லாமே வரக்கூடாது. ஓகேவா. அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து பண்ணணும். அப்புறம் என்னென்னா குழந்தைய அழுகும்போது நிறையா வந்து கேஸ் உள்ளக்குள்ளே போகும். ஓகேங்களா. நிறையா வந்து காற்று உள்ளக்குள்ளே போகும். ஓகேவா. அப்புறம் மெயினாக அந்த ஒரு சிரப் இருக்குது சைமெத்திகான் அப்படின்னு. அது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நம்ம கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காற்று வந்து அந்த அழுகுறனால உள்ளுக்குள்ளே போகிற காற்று வந்து வெளியே வர்றதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து அணுகி அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் என்றைக்குமே வந்து ஃபுட் அவர்ஷன். சரிங்களா. ஃபுட் அவர்ஷன் அது வந்து குழந்தைகளுக்கு வர்ற மாதிரி நாம் வந்து பண்ணிடக்கூடாது. சரிங்களா. கண்டிப்பாக வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த மேல் உதடு படுற மாதிரி மட்டும் வைங்க. உள்ளுக்குள்ளே போட்டு திணிக்கிறதோ அதுவோ பண்ணாதீங்க. ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப உடம்பை போட்டுட்டு அதாவது ரொம்ப ஒபிசிட்டி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்து குழந்தைகளை வந்து மெயினாக வந்து புத்திசாலியாக வளர்ப்பது எப்படி. ஸோ அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தூக்கம். அது வந்து மிகவும் முக்கியம். 6 மாதம் நான் தூக்கம் நல்லா வேணும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து DHA அப்படின்னு ஒரு இது இருக்குது, டெக்ஸா ஹெக்ஸாயோனிக் ஆசிட் அப்படின்னு. அது வந்து இந்த ஆல்மண்ட்ஸு நட்ஸு ஃப்ளாக் சீட்ஸு அதுலெல்லாம் வந்து மிகவும் அதிகம். சரிங்களா. ஸோ அது DHA அது எப்படின்னா ஃபிஷ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அதிகம். இப்போ வெஜ்ஜிலேயே வந்து DHA வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் DHA வர்ற மாதிரி இப்போ நிறையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் 6 மாதத்துலேருந்தே கொடுத்தீங்கன்னா வந்து மிகவும் நல்லது. அதே சமயம் ஒரு ஃபஸ்ட்டு 1000 days நியூட்ரிஷன் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே வளர்றதுலேருந்து குழந்தைய வந்து 2 வயசு ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட் 1000 days அந்த நியூட்ரிஷன் தான் வந்து அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், எவ்வளோ அறிவாக இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 1000 days நியூட்ரிஷன். அதாவது குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து 2வது பர்த்டே வரைக்கும் நீங்கள் முக்கால்வாசி ஒரு 80 to 90% பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கிறதே இந்த 2 இயர்ஸில் தான். அந்த 2 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து நம்ம சரியாக உணவு பழக்கம் இல்லாமல், குழந்தை ஒழுக்கமாக தூங்காமல், அதிகமாக செல்ஃபோனு, அதிகமாக டிவி, சரிங்களா, அந்த மாதிரி பார்க்குற குழந்தைகள்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா நிறையா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து பேச்சு வர மாட்டேங்குது, ஒரு ஆட்டிசமு, சரிங்களா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. பிகாஸ் என்னென்னா அப்படின்னா அந்த குழந்தைகள் தான் வந்து நம்மளோட ஃப்யூச்சரே.
ஓகேங்களா. நாம் குழந்தைகளை எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாடு டெவலப் ஆகும். ஸோ அதை மட்டும் தாய்மார்கள் அனைவரும் கவனித்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஃபோனை காட்டிடுவாங்க. ஃபோனை காட்டினா அந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டுங்க அப்படியே ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அது வந்து ரொம்ப ஒரு பழக்கமாக மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. சரிங்களா. ஸோ அதை வந்து தயவு செய்து பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து சில காமன் மிஸ்டேக்ஸு நிறைய பேர் பண்ணுறது என்னென்னலாம் சொல்கிறேன். பட் அதெல்லாம் நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் பிறந்தோன்னே மாரில் வந்து கொஞ்சம் வந்து வீக்கமாக இருக்கும். ஓகேங்களா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அது வந்து நல்லா அமுத்தி அந்த பாலை வந்து வெளியே எடுப்பாங்க. அதுக்கு பேர் விச்சஸ் மில்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது நார்மலாக அது காலப்போக்கில் வந்து அது சரியாயிரும். சரிங்களா. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை முகத்துக்கு முன்னாடி வந்து ஊதுவாங்க. ஓகேவா. அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன ஊதுவங்களுக்கு என்ன வைரஸ் இருக்கோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த பிறப்பு உறுப்பில் வந்து அந்த ஒயிட் கலர் டிஸ்சார்ஜு, அப்புறம் வந்து ரெட் கலரில் டிஸ்சார்ஜு எல்லாமே வரும். அது வந்து நம்ம வித்ட்ரால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது வந்து மெட்டர்னல் ஹார்மோனால் வர்றது. ஓகேங்களா. நீங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து எதுவுமே பயப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து அதாவது குழந்தைகள் நல்லா நீங்கள் தூங்க வைக்கும் அப்படின்னா ஜென்டிலாக மசாஜ் பண்ணலாம். ஓகேங்களா. ஜென்டிலாக பண்ணலாம். அதுக்கும் ரொம்ப போட்டு அமுத்தி அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நிறைய பேர் ஒரே மருந்து கார மருந்து ஓகேங்களா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த உரை மருந்து கார மருந்து அப்புறம் வசம்பு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து வைட்டமின் டி மல்டி விட்டமின் சிரப் அதெல்லாம் கொடுப்பேன். அந்த வசம்பு அதெல்லாம் வந்து அதை பற்றி நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான முறையில், அதாவது கரெக்டான ஆயுர்வேதிக் டாக்டரு இல்லாட்டி வீட்டில் தெரிஞ்சவங்க கரெக்டாக ஏதாச்சும் பண்ண முடியும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா பண்ணி கொடுங்க. ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி கொடுக்காதீங்க. அதுதான் பெட்டர். சரிங்களா. கொடுக்காம இருக்கிறது நல்லது. இல்லாட்டி நான் தெரிஞ்சவங்க பண்ணால் கொடுங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர் பசி மருந்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பசிக்கு மருந்தே கிடையாது. ஓகேவா. குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிற பால் குடிச்சிட்ருக்கோம். ஓகே. பசிக்குன்னு தனியாக மருந்து கிடையாது. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ சீக்கிரம் பேர் வைக்க முடியுமோ சீக்கிரம் பேர் வச்சுருங்க. பிகாஸ் பேர் வச்சு அட்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கான திறனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வந்து மொட்டை அடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இங்கே நடுமண்டியில் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது, மொட்டை அடிக்கலாமான்னு கேட்பாங்க. மொட்டை அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 9 மாதம் கழித்து அடித்தா ஓகேன்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா. அப்புறம் வந்து பெட்ஸ் வளர்த்தலாமான்னு கேட்பாங்க. குழந்தை இருந்தால் அது வளர்த்தலாம், தாராளமாக வளர்த்தலாம். அந்த எந்த பெட்டு வளர்த்தாலுமே நல்லா குளிக்க வச்சு நீட்டாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அப்புறம் மெயினாக வந்து நிறையா பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆதங்கமாகவும் ஆர்வமாகவும் கேட்குறது வந்து ஸ்பீச்சை பற்றி. சரிங்களா. ஏன்னா வந்து ஸ்பீச் டிலே அப்படின்னா அது பேச்சு தாமதமாகுதல். சரிங்களா. இப்போ ஐம்புலன்களில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து வாய்மை. ஸோ பேச வேண்டும். சரிங்களா. குழந்தை வந்து என் குழந்தைக்கு எப்போ பேச்சு வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கமாக கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தை வந்து ஒரு 8 மாதம் 6 மாதம் 8 மாதத்தில் மாமா பாப்பான்னு பேச ஆரம்பிக்கும். சரிங்களா. பட் ஆனால் வந்து ஸ்பீச் டிலே ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து பேசுகிறது வந்து ரொம்ப தாமதமாகும். ஸோ அதுக்கு நான் வந்து மெயினாக என்ன ரீசன் வேணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, இப்போ நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு வடம் இப்போ 2 ஏரியா சொல்லுவோம். சரிங்களா. இங்கே இது வந்து ப்ரோக்காஸ் ஏரியா. ஸோ இதுதான் வந்து ஸ்பீச்சு ஹியரிங்க்கு ஸோ எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து நல்லா காது கேட்டால் தான் குழந்தைக்கு ஆனாலும் நல்லா பேச முடியும். சரிங்களா. ஸோ எப்பயுமே பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நியூபார்ன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். அது எல்லாருமே பார்த்து பண்ணிடுங்க. சரிங்களா. சப்போஸ் இப்போ குழந்தை வந்து இப்போ ரொம்ப டிவி பார்த்துட்ருக்கு, ஃபோன் பார்த்துட்ருக்கு அப்படின்னா இப்போ வந்து பெற்றோர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அப்படி ரொம்ப கம்மியாகிறங்காட்டி
குழந்தை வந்து பேசுகிறதும் கம்மியாகுது. ஸோ என்னென்னா, இவங்க ஒரு பக்கத்தில் டிவி பார்த்துருப்பாங்க, இவங்க ஒரு பக்கத்தில் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த தாய்மார்கள், அந்த பெற்றோர்கள் ஏதாச்சும் கேட்பாங்க, அந்த குழந்தைய வந்து ஆக்ஷன்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பேசுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா சிமுலேஷன். அதாவது நம்ம பேசி வந்து அதாவது நம்ம குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். பேசினா தான் திருப்பி குழந்தைய வந்து பேசுவாங்க. அப்புறம் வந்து ஹியரிங் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஹியரிங் டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் ஸ்பீச் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போய் ஸ்கூலில் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்கூலில் விட்டால் இந்த மற்ற எல்லா குழந்தைகளும் பேசுவாங்க இல்லைங்களா? அதுவே ஒரு சிமுலேஷன் மாதிரி தான். அப்படி சிமுலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ என்றைக்குமே ஸ்பீச் ரொம்ப முக்கியம். ஸ்பீச் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து மெயினாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஓகேங்களா? என்னென்னா வந்து ரொம்ப நீர் சத்து கம்மியாகிறது, ரொம்ப அதிக டைம் லூஸ் மோஷனு, வாந்தி ஆகிறது, அப்புறம் வந்து காய்ச்சல் வந்து 104 டிகிரிக்கு மேலே வர்றது, அப்புறம் வந்து மூச்சு விடும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கும், செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உபயோகித்து வந்து குழந்தைய வந்து மூச்சு விடுறாங்க. அப்புறம் வந்து மோஷன் போகும்போது ரத்தத்தோடு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து தாமதிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் பேசிக்காக சொல்கிறேன். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக ஃபோன் கட்டாதீங்க, டிவி கட்டாதீங்க. ஃபஸ்ட்டு 2 வயசு வரைக்கும் அதுதான் முக்கியம். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோனு டிவி காட்டவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1 மணி நேரம் காட்டலாம், அதுவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.